எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள்1 டாரோ இன் தமிழ். ஸோ அனைத்து அன்புள்ளங்களையும் ட்ரிபிள்1 டாரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் see டுடே டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு மிக விரைவில் வர இருப்பது என்ன ரைட் அப்படின்னு பார்க்கலாம். டைம்லெஸ் ரீடிங் தான் இது. எப்போ பார்க்குறீங்களோ அப்போது இது பொருந்தும். சரியா? உங்களுக்காக அடுத்ததாக வர இருப்பது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே 3 பைல்ஸ் இருக்குது. பைல் 1, பைல் 2, பைல் 3. Black tourmaline and this is moonstone and this is citron crystal. Okay, black color crystal, white color crystal and this golden yellow color crystal, right? So kannala moodikonga, take a deep breath and inhale exhale 3 times panikonga. கண்ணை திறந்து பாருங்க. எது உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ வித்தவுட் செகண்ட் தாட் சூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஸோ பைல் 1 யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 1 உங்களுக்கு அடுத்ததாக மிக விரைவில் வர இருப்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. Wow, the miracles are endless, right? So miracles are endless. Look at this. It looks very beautiful. So pile 1 நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. The miracles are endless. ஓகேவா? ஸோ எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு என்லெஸ்ஸான ஒரு மிராக்கிள்ஸை உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். உங்களுடைய முயற்சினாலையும் உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். அந்த ஒரு திறமையும் உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பைல் 1 எடுத்தோடனே உங்களுக்கு எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுடைய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகேவா? ஸோ உங்களுடைய இதயத்திற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உள்ள எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நடக்க போகுது. ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அதிக நாட்கள் காத்துட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கான வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த வரக்கூடிய இந்த மிராக்கிள்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வருது. அண்ட் நம்பர் 36, திஸ் இஸ் கிராஸ் 30 லில்லி ஃப்ளவர்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்களில் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அண்ட் நிறைய போராட்டம் ஏற்பட்டிருந்திருக்கும். ஓகேவா? அது எல்லாமே அந்த போராட்டத்திலேருந்து அதுலேருந்து உங்களுக்கான மிராக்கிள்ஸ் வரப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயத்துக்கான படிக்கட்டுகள். அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஸோ ஒரு அமைதியான இந்த ஃப்ளவர்ஸ் ஒரு அமைதியை குறிக்குது. ஓகேவா? ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஓகேவா? ஈவன் ஒரு ரொம்ப ஒரு அன்பு சூழல் அமைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வர இருக்குது. ஓகே. I'm open to seeing both sides of your situation. ஸோ உங்களுடைய சோல் பர்பஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய சோலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்கும் நீங்கள் ஒரு சைடாகவே யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா சைடும் யோசிச்சு பார்க்க போகிறீங்க. மற்றவங்களையும் நீங்கள் ஒரு தாய் மாதிரி மற்றவங்களுக்கும் உங்களுடைய அன்பை கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? அப்படி ஒரு அன்பு மயமாக நீங்கள் மாறும்போது என்னாகும், இந்த மாதிரியான உங்கள் லைஃப்பில் போயிட்டு இருக்கிற அந்த அன்வான்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள், இல்லை ஒரு வருத்தம், அது எல்லாமே மாற்றம் அடையும். ஓகேவா? அது ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில். ஒரு அன்பு மயமாக நீங்கள் இருக்கும்பொழுது
ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு சைடே எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து என்ன பண்ண போறீங்க, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு திறமை வந்து உங்கள் சோலுக்கு வந்து புரிய போகுது. அது வந்து உங்கள் சோலில் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றம். வாவ், சன். ஸோ பைல் 1, சன் இஸ் ஹியர், ரைட்? கவு ஸ்பிரிட், சன், ஹீலிங் எனர்ஜி, ஹாப்பினஸ், கம்ஃபர்ட் அண்ட் ஜாய். ஒரு நியூ பிகினிங் இருக்க போது உங்கள் லைஃப்பில். அண்ட் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஹீல் ஆகிட்டு இருக்கு, குணமடைஞ்சிட்டு இருக்கு. ஈவன் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அதுக்கான ஒரு போராட்டம் போயிட்டு இருந்தது அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப மிராக்கலாக இப்போ சப்போஸ் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் குணமாயிட்டு வர்றதை பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. அண்ட் மென்டலி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அப்படி உங்களை விட்டு விலகி அப்படியே ஒரு அமைதியான ஒரு சூழல் உங்களுக்குள்ளே ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பினஸ், கம்ஃபர்ட், ஜாய், சந்தோஷம் இருக்க போகுது. கம்ஃபர்ட், ஒரு கஷ்டத்துக்குள்ளேயே போராடிட்டே இருந்திருப்பீங்க, இனிமேல் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக சொகுசாக ஒரு லைஃப், ஓகேவா? ஜாய், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்க போகிறீங்க, ஓகேவா? நான் டேரோ கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அடுத்து நடக்க இருக்கக்கூடிய அதிசயம் என்ன, சந்தோஷமான விஷயங்கள் என்ன பார்க்கலாம். உங்களுக்கு மிக விரைவில் வர இருப்பது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ டேரோ கார்ட்ஸில் பார்க்கலாம். லெட்ஸ் see. ध्यान में क्या बात है? Let me take this. 1 second. என்னுடைய வேற மாதிரி நான் எடுக்கலான்னு பார்த்தா அது இவங்க எனக்கு வேற மாதிரி எடுக்க சொல்றாங்க. ஓகே, ஓகே ஓகே சரி, தேங்க்யூ. ஸோ பைல் 1, உங்களுக்கு மிக விரைவில் நடக்க இருப்பது என்ன? King of Wands, Awakening, Hermit, Two of Pentacles, King of Wands. ஸோ பைல் 1 என்ன உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த விஷயம், தனிமையாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க, எதை செய்யன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து விடவும் முடியாமல் அதை நோக்கி போகவும் முடியாமல் ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு குழப்பமான ஒரு சூழலெல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது, ஓகேவா? ஸோ இவ்வளோ நாளும் டிலே ஆகிட்டு இருந்த விஷயங்கள் வந்து அதில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, ஓகே? ஸோ ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு வரப்போகுது, ரைட்? உங்கள் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அண்ட் ஸ்பிரிச்சுவலாகவும் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும். ஏன்னா இதுவரை நடந்த எல்லாத்தையும் நீங்கள் அலசி யோசிக்க போகிறீங்க, ஓகே? என்ன நடந்தது, எதனால், என்ன பண்ணணும், ஸோ அப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது என்ன ஆகும், ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அண்ட் சில விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெம்பரரியாக வந்து ஒரு பாஸ் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, மேபி அதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஓகேவா? ஸோ அதாவது என்ன உங்களை நோக்கி வர இருக்குதுன்னா அந்த டிலே ஆகிட்டு இருந்த விஷயங்கள் எப்போ நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து நடக்க போகுது, ஓகே? ஸோ உங்களுடைய தனிமை மாறி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா வந்து உணர்ந்திருப்பீங்க பைல் 1. ஸோ ஆன்மீகம் ரிலேட்டடாக, ரைட்? அண்ட் 9 ஸோ ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க, ஓகே? அதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள், உங்கள் மனசு நிறைவான விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது. அது மாதிரி உங்களுடைய போராட்டங்கள் இது எல்லாமே ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி வந்துட்டு இருக்கு, அது ஒரு முடிவுக்கு வருது, ஓகே? சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது.
ரைட். அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்பொழுது சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து உங்களை தேடி வராங்க, அவங்களுக்கு உங்க மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, சன்னும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கமிட்மெண்ட் ரிலேட்டடாக அது வந்து உங்களுக்கு ஒரு மிராக்கிளாகவே இருக்கலாம். ரைட். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. ஓகே. அண்ட் பர்சன் ரிலேட்டடாலாம் நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் முன்னோக்கி போக போகிறீங்க, ஒரு லீடர்ஷிப் ரோலில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ மேபி சில பேர் அந்த லீடர்ஷிப் ரோல் அக்செப்ட் பண்ணிக்கதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்துட்டு அது உங்கள் கைக்கு வருது. ரைட். ஸோ அதை எடுத்து நீங்கள் அழகாக கொண்டு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருந்த விஷயம்லாம் கிடைக்க போகுது. அதுதான் இங்கே மிராக்கிள்ஸ். ரைட். நடக்குமா நடக்காதா டிலே ஆகிட்டே இருந்திருக்கு, நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்க இருக்குது. ஓகே. ஸோ ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஒரு வழிகாட்டி வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஒன்று நீங்களே வந்துட்டு மித்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. அதர்வைஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கே தெரிய வரலாம். உங்களால் மற்றவங்களை எவ்வளோ தூரத்துக்கு, ஏன்னா இங்கே கிங் ஆஃப் வான்ஸ் இருக்கு, ஹெர்மிட். ஸோ ரொம்பவே உங்களால் வழிகாட்ட முடியும். மற்றவங்களை வந்துட்டு உங்களுக்கு லீட் பண்ணி நீங்கள் கொண்டு போக உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு வரப்போகுது. ஈவன் இந்த மிராக்கிள்ஸ் அண்ட் ஹெர்மிட்டை பார்க்கும்போது சம்வாட் உங்களுக்கு ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் சில அதிசயங்களை வந்து இப்போது இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நிறைய சொல்லலாம் இல்லையா, குறி சொல்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே. ஈவன் நீங்கள் டேரோ ரீட் பண்ணி அப்படியே இருக்கிறத சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ மற்றவங்கள நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க, மற்றவங்க லைஃபவே வந்துட்டு ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நிறைய மல்டி டாஸ்க், அதாவது சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு அமையலாம். அதை நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ ஸ்பிரிச்சுவலாக வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள வழிகாட்ட போகிறீங்க. பட் நீங்கள் உங்களுக்குள்ள பர்சனலாக பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு மேபி ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணலாம். அப்போது உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற மிராக்கிள்ஸ் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ பைல் ஒன் உங்களுக்கு ரெசனேட் ஆகினா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பைல் 2, யாரெல்லாம் ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு மிக விரைவில் நடக்க இருப்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ let's see one by one. Hummingbird spirit, be here now. Okay, and this is broom number 11, 8, like a coffin or end. Okay, 41, wow, well. Number 5, tree, அதில் ரெயின்போ இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெல் கிணறு தோண்ட 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 ஊற போகுது. ஓகேவா? உங்களுடைய ஹாப்பினஸ், உங்கள் லைஃப்பில் மாற்றம், ரிசோர்ஸஸ், ஒரு அருமையான, இது பார்க்கும்போதே நல்லா இருக்கு. ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இங்கே ரெயின்போ இருக்குது, ட்ரீ இருக்குது. ட்ரீயும் வந்து வேறு அடியில் ஆழமாக போயிட்டே இருக்கும். இந்த மரம் வந்து நல்ல ஒரு க்ரோத் இல்லையா, நல்லா வளர்ந்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பழங்கள் இருக்கும், இதோட இலைகள் மருத்துவ குணம். ட்ரீன்னு எடுத்துட்டு அது வந்து அது ஃபுல்லாக அது லைஃபே வந்து மற்றவங்களுக்காக அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மரங்கள் வந்து. ஓகே,
அப்போ பை டு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு குணத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்கிற ஒரு கேரக்டரா நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. 5 இருக்கு. ஸோ ஏஞ்சல் நம்பர் நீங்கள் 555 பார்க்கலாம், 11 பார்க்கலாம், 11 பார்க்கலாம். ஓகே, அண்ட் 55 நான் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. ஓகே, பி ஹியர் நவ். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பீரியடில் ஸோ ஒரு நாளும் அந்த கரண்ட் மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் மூமெண்ட்ல நிறைய சாய்ஸஸ் வந்து உங்களுக்காக இருக்க போகுது. அதை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து போக உங்கள் வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ உங்களுடைய அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, பாடிக்கு ஹார்ட் ஒரு மையப்பகுதி மாதிரி உங்களுடைய கவனத்தை வந்துட்டு அந்த ஒரு கவனத்தை ஒரு மையமாக வச்சு ஓகே நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு உரிய ஒரு கரண்ட்டு நிகழ்காலத்தை ஒரு நிமிஷத்தையும் வந்து பயன்படுத்த போகிறீங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், ஏதோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, இங்கே எண்டு காஃபின்னு இருக்குது, எண்டு. ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து பெருக்கி தள்ளி விட போகிறீங்க. அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கும் வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நம்பர் 11. One second. ஓகே, ஸோ எப்படி நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போது உங்களை நோக்கி வர இருப்பது என்ன அப்படின்னா, எல்லா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விலகி போக போகுது. அண்ட் உங்கள் குரோத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்க போகுது. ஓகே, அதுக்கு தேவையான விஷயங்களும் வரப்போகுது. அண்ட் நல்ல ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதனால கவனமாக இருங்க. உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் கவனத்தை செலுத்திட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் நிறையா வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஹானஸ்டி. ஐ cannot always expect the truth from others, but I can expect it from myself. ஸோ உங்களுடைய சோல் என்ன லெசன் கற்றுக்க போகுது அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க. ஓகே, அதை வந்து மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் வந்து மற்றவங்கள்ட்ட இருக்க குறைகளை நீங்கணும், அவங்க நல்லா வரணும், அவங்க குறை நீங்கணும், அவங்க சரியாக இருக்கணும், இப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. ஓகேவா, மேபி அது ஒரு கனவு உலகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் வருது. ஓகே, அவங்க மற்றவங்க திருந்துவாங்க மாறணும் நினச்சா அது கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி தானே, ரைட்? ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதர்வைஸ் அவங்க உங்களை அக்செப்ட் சம்வாட் அந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ எது உண்மையோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. சரியா புரிஞ்சிட்டு வந்து நிகழ்காலத்தில் வந்து வாழ்க்கையை நடத்த உங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது. அண்ட் உங்களை நோக்கி வர இருப்பது உங்களுடைய உழைப்பின் பலன்கள். நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போகாது, கவலைப்பட வேண்டாம். பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, பேர்ட் அகெயின், நீங்கள் ஹம்மிங் பேர்டு, ஸ்பிரிட் பேர்ட், ஃப்ரீடம், ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க போகுது. சில விஷயங்களை வந்து நீங்கள் சில பேரால் கண்ட்ரோல் படுத்தப்பட்டிருக்கலாம். இனிமேல் அதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு அசம்ஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, இப்படியோ அப்படியோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் ஒரு புரிதல் வந்து அதுலேருந்து விடுதலையாக போகிறீங்க. ஓகே, அந்த தேவையில்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு விடுதலை. அண்ட் சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு கஷ்டம் இருக்குது ஒர்க்கிங் பிளேஸில்,
ஓகே, அப்படின்னா அந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்க போகுது. அது மாதிரி புதிய பல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்காக வர இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 லெட்ஸ் see கார்ட்ஸில் என்ன வந்து பார்க்கலாம். டெரா கார்ட்ஸில் இந்த வெல் பார்க்கும்போது, இந்த கிணறு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. இந்த கிணறு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மரம் வளருது. ரைட். உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் எல்லாம் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க பைல் 2. ஸோ அதுக்கான பலனை வந்து கடவுள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாரு இல்லையா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. இனி உங்கள் லைஃபு, உங்கள் க்ரோத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ பைல் 2 லெட்ஸ் see Princess of Water, 4 of Wands, wow, Page of Pentacles, 4 of Wands, nice, very nice. ஸோ பைல் 2 நிறையா நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. 2 of Swords, 5 of Cups, Star. One more please, thank you. Justice. Renewal. Bottom of the deck, renewal. ஒரு பிரைட் நியர் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் அதான், நீங்கள் இனிமேலும் யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ஓகே, மற்றவங்களும் நம்மளை மாதிரி இப்போது நான் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், ஸோ அவங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புனாலேயே வாழ்க்கை போராட்டமாக போயிருக்கலாம். இனிமேல் அந்த எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் வச்சுக்க போகிறதில்ல, புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டோம்னு நினச்சி இங்கே பாருங்கள் 555 கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அண்ட் நீங்கள் எது படித்தாலும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க, டேலண்டட் பர்சனாக இருப்பீங்க. ஸோ புதுசாக ஏதாவது நீங்கள் படிக்கலாம், நிறைய எஃபர்ட் போடலாம், அது மூலமாக நீங்கள் பாப்புலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கற்றுக்கோங்க. அது வந்து ஒரு பேஸாக இருக்குது. அது வந்து எப்படி ஒரு மரம் வளர்ந்து பழங்கள் கொடுக்குதோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு பலனை நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தரப்போகுது. அண்ட் இது வரைக்கும் இழந்து விட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தாச்சு அப்படின்னு நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதில் ஒரு மாற்றம் இருக்க போகுது. ஓகே, 2 of Swords. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம், ரைட்? அது உங்களை எதுவுமே செய்ய விடாமல் இது வரைக்கும் அந்த பாஸ்ட்லேயே ஒரு கற்பனை உலகத்திலே வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் மேபி சில பேர். அதுதான் வந்து இப்போ பி ஹியர் நவுன்னு பார்த்தோம். இனிமேல் ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. சரியா? எனக்கு இந்த கிணறு வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. ஸோ பைல் 2 உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வளங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்குறேன் நான். ஸோ நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு காலி பண்ணிடுங்க, அதெல்லாம் இனிமேலும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, அதையே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஹீலிங்க்கு வந்து அலோவ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட போகிறீங்க. ஜஸ்டிஸ் இருக்கு, 4 of Wands இருக்குது. ஓகே, மேரேஜ் ரிலேட்டடாக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த போராட்டம் முடிஞ்சு உங்களுக்கு பாருங்கள் 4 of Wands ஒரு ஹாப்பினஸ், உங்கள் குடும்பத்தில் ஒரு செலிப்ரேஷன் இருக்க போகுது, மேரேஜ் இருக்க போகுது, நியூ ப்ரப்போசல் வரும். உங்களுக்கு நியாயமான ஒரு ப்ரப்போசலாக இருக்கும், உங்களுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ப்ரப்போசல். ஓகே, ஸோ உங்களுக்கு இதுவரையும் அநியாயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா அதுக்கான நியாயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. பல அநியாயங்கள் மூலமாக சில விஷயங்களை வந்து இழந்திருப்பீங்க. பட் அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகி வெளியில் வந்துடுங்க. அந்த பாஸ்டையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம்.
கரண்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. போடும்போது ஜாப் ரிலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு புது ஜாப் கிடைக்கும். அது உங்களுக்கு உரித்தான ஒரு ஜாபாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேரேஜில் போய் முடியும். ஓகேவா? ஸோ pile 2 இந்த கிணறு வந்துட்டு பார்க்கும்போது நிறைய விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் தோண்ட தோண்ட உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கிணறுல இந்த பக்கெட் இருக்குல்ல, அதை உள்ளே போட்டு கயிறு வச்சு இழுத்து தான் தண்ணி எடுக்க முடியும், தானாக வராது. ஸோ யூ நீட் டு புட் எஃபர்ட். ஓகேவா? அதனால் கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ உங்கள் உழைப்பு போடும்போது அந்த பலன் அழகாக வந்துட்டு உங்கள் கைக்கு வரும். அதனால் வந்து உங்கள் உழைப்பு வந்து ரொம்ப டீப்பாக போடுங்க. இப்போ சப்போஸ் ஆன்மீக ரிலேட்டடாக போகிறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக மெடிடேஷன் பண்ணாமல் டீப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பி ஹியர் நவ், ரைட்? கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, என்ன நடந்தாலும் நடந்து முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, அதை விட்டுருங்க. நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாது. ஸோ உங்களுடைய வேலைகளை கவனத்தை செலுத்தும் போது அதுவே வந்து மாறி வரும். சரியா? மாற வேண்டிய இருந்தால் அது மாறும். ஓகேவா? அதையே ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்துட்டு ஸ்பாயில் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய முன்னேற்றத்தில் கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் போகும்பொழுது நம்ம இங்கே 4 of Wands பார்க்குறோம். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும். ஜஸ்டிஸும் இருக்குது. ஓகே, யூ வில் வின் இன் த எண்ட். ஃபைனலி நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க. வெரி நைஸ். ஸோ உழைக்க தயாராக இருங்க. ஓகேவா? சும்மா இருக்காதீங்க. ரைட்? உங்களுடைய எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடுங்க. ஓகே, உங்களை ஸ்டக் ஆகிற விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. அதிலே இருக்க வேண்டாம். உண்மை எதுவோ அது புரிஞ்சுக்க போகிறீங்க. ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ pile 2, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. Hi pile 3, யாரெல்லாம் இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான விரைவில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சில பேருக்கு மணி ரிலேட்டடாக நிறையா மணி ஃப்ளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மணி இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ pile 3, now let's see, be your spirit, lay a solid foundation. ஸோ உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ இந்த நியர் ஃபியூச்சர் அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அமைய போகுது. ஓகே, ஒரு ஜாப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை அமைச்சு தரப்போகுது. ஓகே, ரைட்? ஸோ உங்களுக்குள்ளே எல்லா விதமான சக்தியும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பவரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, பயன்படுத்திக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம் வந்து நியாயமானதாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், அது நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் தானே வந்து உங்களை நோக்கி வரப்போகுது. ஸோ எதையும் ஒத்தி போட வேண்டாம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ ஒத்தி போடுற விஷயத்தை விட்டுட்டு இம்மிடியட்டாக வந்து ஆக்ஷனில் வந்து நீங்கள் இறங்குங்க. அப்படி நீங்கள் ஆக்ஷனில் இறங்குற விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து கொண்டு வரப்போகுது. அண்ட் 22, நம்பர் 22, நம்பர் 9, டாக் 18.
சில பேர் பெட்டு டாக் வாங்கி வளர்க்கலாம். சில பேருக்கு உங்க பெட்டு மூலமா உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் கிடைக்கலாம். For some, okay, not for all. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. ஓகே, நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன்ட் வந்து வரலாம். சில பேருக்கு நிறைய சாய்ஸஸ், 2 சாய்ஸாவது வந்து இருக்க போகுது. இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் அது வந்து லே சாலிட் ஃபவுண்டேஷன் தான். நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக அந்த வாய்ப்பு வந்து இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒத்தியான நம்ப தகுதியுடைய வாய்ப்புகள் எல்லாம் வந்து உங்களை நோக்கி வரப்போகுது. பேலன்ஸ். ஐ பிரிங் a state of perfect harmony into my world and I do so without judgment. ஸோ பேலன்ஸ்டாக ஆக போகுது. உங்கள் மைண்டும் சரி, உங்கள் லைஃப்பும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோடையும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டாக சமமாக வந்துட்டு போக போகுது. ஓகே, அது மாதிரி உங்கள் ஃபுட்டு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை. ரைட்? அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகட்டும். அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படி சொல்லுவாங்களோ, செய்வாங்களோ, செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க செய்கிறாங்களோ செய்யல, அப்படிதான் இருக்காங்களோ இல்லையோ, நாம நினைக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறதுனால உங்கள் லைஃப் பேலன்ஸ்டாக போக போகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட பாடம் எல்லாமே உங்கள் லைஃப் பேலன்ஸ்டாக போகிறதுக்கான ஒரு அடித்தளமாக அமைய போகுது. இது என்னது? கால்ட்ரான். கிரியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி கேரிங். எஸ், இங்கே உங்களுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களும் உருவாக போகுது. இல்லை நீங்கள் உருவாக்க போகிற விஷயங்கள் என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் வந்து வெளிப்படும். ரைட்? வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வர இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இந்த டாக் வந்துட்டு ஒரு அன்பை தான் எதிர்பார்க்கும், ஒரு ஹார்மனி எதிர்பார்க்கும். ரோஸும் வந்து ஒரு லவ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போது வந்து ஒருத்தர் கரெக்டாக புரிஞ்சிட்டு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஓகேவா? ரைட்? ஒருத்தருக்கு ஒரு அன்லிமிட்டெட் லவ், அன்கண்டிஷனல் லவ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தருக்கு கேர் பண்ணிக்கிறது. ஸோ இப்போவுமே வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ, லவ்வரோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் கேர் பண்ணும்போது உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க இன்னும் தைரியமாவாங்க, இன்னும் தெம்பாவாங்க. அவங்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டி வெளியே வரும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நான் லெட்ஸ் see, காடை தாண்டி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருது, அதை எடுத்துக்கோங்க. கிங் ஆஃப் ஸ்பெனிங், கிங் ஆஃப் வான்ஸ். Now let's see tarot cards என்ன சொல்றாங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரைவில் வர இருப்பது என்ன உங்க வாழ்க்கையில? ஹெர்மிட், வீல். வாவ், இதுக்கப்புறம் என்ன வேணும்? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், பெரிய அதிசயம், லக்கு. வாவ், வெரி நைஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரைட்? abundance, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. அண்ட் மணி ரிலேட்டடாக உங்களுக்கு வாய்ப்புகள், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மூலமாகவும் நீங்களே வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை வர வைக்க போகிறீங்க. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும்
பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே மாறப்போகுது. ஓகேவா? ஏதாவது டிலே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இனியும் அது டிலே ஆக போகிறது கிடையாது. ரைட்? ஸோ உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து உங்களை தேடி வரும். இல்லை ஏற்கனவே நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாராட்டுகள் பல இடத்துல இருந்து தேடி வரப்போகுது. வெரி நைஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத வந்து ஒரு குட் லக் வந்து உங்களுக்கு வரப்போகுது. சில பேர் வந்து புதுசாக கார் வாங்கலாம், ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணி நீங்கள் போகிறது மூலமாக உங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் அமையலாம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? அண்டு ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கும் போது என்னென்ன சொல்கிறது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில பேர் 22, 222 பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம், 99 பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம். வாவ், 999 சூப்பர். ரைட்? நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லை நோக்கி நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் போயிட்டு இருக்கிறீங்க, போக போகிறீங்க. உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் லோன்லியாக இருந்த காலம் போய் என்ன ஆக போகுது, கிங் ஆஃப் வான்ஸ், ஒரு பார்ட்னரோட உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய இருக்குது. ஆல்ரெடி அப்படிப்பட்ட லைஃப் இருந்திருந்தாலும் மேபி அதுக்குள்ளே நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருந்தா அந்த ஒரு நிலை மாறப்போகுது. உங்களுக்குள்ளே வந்துட்டு மீண்டும் ஒரு புதிய கனெக்ஷன் வந்து ஏற்பட போகுது. அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டு, ஒரு ஹாப்பியான மாற்றம் உங்கள் கரியரில். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வீலேஸ் ஆஃப் ரைட். லோன்லியாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. ஸ்பிரிச்சுவலாகவும் உங்கள்கிட்ட வந்துட்டு சில growth இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்லாம் பார்த்தாச்சு, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ 5, 3 இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் வந்துட்டு ஓவர் திங்க் பண்ண தேவையில்லை. அது மாதிரி யாரை பற்றியும் எப்படியும் யோசிக்கவும் தேவை கிடையாது. ரைட்? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசித்தாலே போதும். அதுவே வந்து உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகும். நல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாபு, ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன். ரைட்? இதுவரையும் ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆயிருந்தது அப்படின்னா உங்கள் உழைப்பின் உண்மைத்தன்மையை வந்து நேச்சருக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான கவலைகளில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத அளவுக்கான அதிர்ஷ்டங்கள் வந்து வரப்போகுது. ஓகேவா? 5, 3 சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதை சூஸ் பண்ணால் ரெண்டுமே வந்து நல்ல விஷயங்களை தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகுது. ஓகே? உங்கள் ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக, உங்கள் மனசுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்னாகும், அது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காட்டும். Okay, 5, 3. So thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.